உங்க நொண்ண மேட போட்டு குவின் கட்பாரு. ஒரு சீட்டுக்கு கூட லாய்க்கு இல்லாதவர், ஒரு சீட்டுக்கு கூட லாயக்கே இல்லாதவர். சரி, அது ஜீரோ கட்சியாவே இருந்துட்டு போகுது. உங்க ஹீரோ கட்சி என்ன பண்ணிருக்கு? சொந்த கட்சியில் இருக்கிற பெண் நிர்வாகிகளுக்கு பாலியல் தொல்லை, சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை, கக்கூஸ் போயிட்டு வர கேப்ல கரண்ட் பில்லை ஏத்த வேண்டியது, எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுஜெந்திரிச்சு பார்க்கறதுக்குள்ள வீட்டு வரி ஏத்த வேண்டியது, எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். போதை பொருளை தடுப்போம்னு சொல்லி போட்டு வீட்டுக்கு வீடு சாராயத்தை டோர் டெலிவரி பண்ண வேண்டியது, ஊழல் லஞ்சத்தை ஒளிப்போங்க வேண்டியது, ஆனா கல்குவாரியில போய் காசு வாங்க வேண்டியது. சரி, கிறக அதெல்லாம் ஒளிஞ்சு போட்டும் அப்படின்னு இடியாப்பம் தின்னு போய் படுத்தா வீடு இடிக்க வந்து நிக்கிறாங்க திடீர்னு. எல்லாம் திடீர்னு தான் பண்ணுவானுங்க. ஏன்னா இவனுங்களுக்கே தெரியாத ஆட்சிக்கு வருவானுங்க. திடீர்னு வந்துட்டானுங்க, திடுக்கத்துல பிறந்தவனுங்க. சரி, அந்த ஜீரோ கட்சி என்ன பண்ணிருக்குன்னு பாக்கலாமா? 8 வழி சாலைக்கு கேஸ் போட்டது நிறுத்தினது அவங்க தான். தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லி கேஸ் போட்டு இதுல ஜெயிச்சது அவங்க தான். அது போக இந்த 14 வருஷத்துல கிட்டத்தட்ட 3 லட்சம் யூனிட்ஸ்க்கு மேல பிளட் டொனேட் பண்ணிருக்காங்க. பல லட்சக்கணக்கான பனை விதைகளை நட்டிருக்காங்க. சொந்த காசை செலவு பண்ணி கிட்டத்தட்ட 70-80க்கும் மேற்பட்ட ஏரி குளங்களை அவங்க தூர்வாரி இருக்காங்க. அது போக மருத்துவர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அரசு பணியாளர்கள் போராட்டம், இந்த மாதிரி எல்லா போராட்டத்திலயும் அவங்க கலந்துக்கிட்டு மக்களோட மக்களா நின்றுருக்காங்க. சரி, இவ்வளவு பண்ணிருக்காங்களே, ஏன் நீங்க ஜெயிக்கவே இல்லை அப்படின்னா ஒண்ணு இல்லம்மா, 2000க்கு அப்புறம் பிறந்த உனக்கே இந்த மூளை முட்டி கிராஸ் பண்ணலையே. 70-80ல பிறந்தவங்க நிலைமை எல்லாம் யோசிச்சுப்பாரு. அதனால முதல்ல உங்க கட்சி எப்படி சரி பண்ணும் அதை பண்ணுங்க, அப்புறம் அடுத்தவங்க கடிக்குவாங்க. புரியுதா?